ஜும்ஆவுடைய சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் ஏக வல்லவரான அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவுகளை விட்டு கடுமையான நோயினால் பாதிக்கப்படுவதை விட்டும் திடீரென ஏற்படக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகளை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களுக்கு உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாராக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்தான். இந்த சமூகத்தை படைத்து அவனுக்காக வேண்டி உள்ள வழிகாட்டுதல்களை வழங்கினான். நபிமார்களை அனுப்பி வைத்தான். நபிமார்கள் இந்த மக்களுக்கு நன்மையை போதித்தார்கள், இறை கோட்பாட்டை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் என்றால் யார், இறைவன் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், எப்படியெல்லாம் இருப்பான், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொன்னார்கள் நபிமார்கள். அல்லாஹுடைய வல்லமை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் என்ற ரிசாலத்தை எடுத்து சொன்னார்கள். இப்படியாக மனித சமூகத்தை அல்லாஹ் தஆலா படைத்து அவனுக்காக வேண்டியுள்ள எல்லா விதமான வழிகாட்டுதலையும் அவனுக்கு வழங்கினான். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை மனித சமூகத்தை படைத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, மனிதனை நான் என்னை வணங்குவதற்காக வேண்டி, என்னை அறிவதற்காக வேண்டி, அல்லாஹ் என்றால் யார் என்பதை புரிவதற்காக வேண்டித்தான் நான் படைத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்துடைய நோக்கத்தை சொல்லுகின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்தை அனுப்பி வைத்து அவனுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கி இறுதியாக மனிதனுக்கு சொர்க்கம் என்ற ஒரு விஷயத்தை முடிவு செய்து அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி சில நிபந்தனைகளையும் வகுத்திருக்கின்றான். யாரெல்லாம் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அதன்படி நடந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வுடைய அந்த நிபந்தனைகளை ஏற்று வாழ்க்கையை கழித்தார்களோ, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு உயர்தரமான மிக உன்னதமான சுகபோகமான வாழ்க்கையான நிரந்தரமான சொர்க்கத்தை கொடுக்குகின்றான். யார் இதற்கு மாற்றமாக எதிர்மாற்றமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ, வாழ்க்கையை கழித்தார்களோ, அவர்களுக்கு சொல்லலாம் துயரம் தரும் நரகத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான், படைத்திருக்கின்றான். இதுதான் மனித சமூகத்துடைய நோக்கம். இதுதான் அல்லாஹ்வை விளங்கி அவருடைய கட்டளைகளை ஏற்று நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கடைசி தருணம் நம்முடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையினுடைய எல்லை அல்லாஹ்வை அஞ்சியதாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான். இதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கடுமையான நரகத்தை கொடுக்கின்றான். சரி, நம்முடைய இலக்கு இருக்கின்றதே, ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு என்று ஒன்று இருக்கின்றதோ, அந்த இலக்கு சொர்க்கமாக இருக்கிறது. இந்த உலகத்துடைய எத்தனை பெரிய சுகபோகமான வாழ்க்கைகளும் ஒன்றுமே கிடையாது. எப்படிப்பட்ட சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்றாக வேண்டும் என்ற நிலை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். உலகத்திலே எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், அவன் எப்படி கோடான கோடி அல்லது இந்த உலகத்தையே அவன் ஆட்டி படைத்த அரசனாக இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த உலகத்திலே சுகபோகங்களை ஒரு நாள் நிச்சயம் விட்டு தான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது நிலையான சுகபோகமான வாழ்க்கை அல்ல, நிரந்தரம் அல்ல. எது ஒன்று நிலையானதாக இல்லையோ அது ஒரு சரியானதாக இருக்க முடியாது. எது நிலையானதாக நிரந்தரமாக இருக்குமோ அதுதான் உண்மையானது. எனவேதான் நபிமார்கள் இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள், நிலையான வாழ்க்கையை முன்னோக்கி செல்லுங்கள். இந்த சொர்க்கம் என்ற இந்த நோக்கத்தை லட்சியத்தை கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்வேயானால் அதுதான் அர்த்தமான வாழ்க்கையாக இருக்கிறது. எல்லா நாளை வறுமையிலே நமக்கு வழங்குவான அப்படிப்பட்ட உன்னதமான சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது
எந்த கண்களும் பார்த்திருக்காது இதற்கு முன்னால், எந்த காதுகளும் அதனுடைய சுவைகளை அதனுடைய ரசனைகளை கேட்டிருக்க முடியாது. கண்கள் பார்த்திருக்க முடியாது, காதுகள் கேட்டிருக்க முடியாது. ஏதோ சில விஷயங்களை இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிறோம்வா, சில விஷயம் உலகத்தில் சுகபோகங்களை அனுபவிக்கிறோம், அதை எடுத்துக்காட்டாக வைத்து சில விஷயங்களை சொல்லலாம், இப்படித்தான் இருக்கும் என்பதாக தவிர, ஆனால் உண்மையான சுகபோகத்தை யாராலும் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எதை கொண்டு மூடியிருக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைத்தான். சொர்க்கத்தை படைத்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான். ஜிப்ரீலே, இங்கே வாருங்கள், சென்று சொர்க்கத்தை பார்த்து விட்டு வாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை சென்று பார்த்தார்கள். பார்த்து விட்டு மீண்டும் அல்லாஹ் இடத்திலே வந்தார்கள். சொல்லுங்கள், இப்பொழுது சொர்க்கம் எப்படி இருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்ணிக்கின்றார்கள், எப்படிப்பட்ட சொர்க்கம், உன்னதமான சொர்க்கம், சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், இதை யாரெல்லாம் கேள்விப்படுகின்றார்களோ, மனிதர்கள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, நிச்சயம் அதில் நுழைவதற்காக முயற்சி செய்வார்கள். யார் என்ன செய்ய மாட்டாங்க? எந்த மனிதர்கள் எல்லாம் இந்த சொர்க்கத்தை பற்றி கேட்கின்றார்களோ அவர்கள் நுழையாமல் இருக்க மாட்டார்கள். எப்படியாவது என்ன முயற்சியாவது செய்து அதிலே உள்ளே நுழைவதற்கு முயற்சிப்பாங்க. சரி, அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை சில விஷயங்களை கொண்டு மூடினான். அல்லாஹ்வுடைய கட்டளை, கட்டுப்பாடான வாழ்க்கை, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த நிர்ணயம், இதை எல்லாவற்றையும் நிர்ணயித்து சொர்க்கத்திற்கு மேலே போர்த்திவிட்டு, இப்பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இப்போ போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்த்துட்டு வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, நான் தான் இந்த கட்டுப்பாடான வாழ்க்கைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் மனிதர்கள் செய்வார்களோ, சொர்க்கத்தை அவர்கள் அடைய முடியுமா என்பது எனக்கு பயமாக இருக்கின்றது. ஏன்னா இதெல்லாம் செஞ்சாலே சொர்க்கத்துக்கு போக முடியும், இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்தாலே சொர்க்கத்துக்கு போக முடியும். எதுவுமே செய்யாமல் சும்மாவே சொர்க்கம் கிடைக்காதல்லோ, உலகத்தில் எதுவுமே சும்மாவே கிடைக்காது. எனவே அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை, இப்படியாக நல்ல விஷயங்களை கொண்டு கட்டுப்பாடான வாழ்க்கைகள், இவைகள் எல்லாம் போர்த்தி விட்டு இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், எல்லாம் மனிதர்கள் அடைவார்களா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. சரி, அடுத்து அல்லாஹ் தஆலா நரகத்தை படைக்கின்றான். நரகத்தை படைத்த அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றான். ஜிப்ரீலே, நரகத்தை போய் பார்த்து விட்டு வாருங்கள். போய் சென்று பார்த்து விட்டு வருகின்றார்கள். யா அல்லாஹ், இந்த நரகத்தை யாரெல்லாம் கேள்விப்படுகின்றார்களோ நிச்சயம் அதிலே உள்ளே நுழைய மாட்டார்கள். நுழையாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வார்கள், தற்காத்துக் கொள்வார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை உலகத்துடைய சுகபோகங்கள், மன இச்சைகள், தவறான ஆசைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா மூடுகின்றான். இவைகளை எல்லாம் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் அதற்கு உள்ளே நுழைவார்கள் என்பதற்காக அதில் எல்லாவற்றையும் போர்த்துகின்றார். இப்பொழுது சென்று பார்த்து விட்டு வாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நரகத்தை பார்க்கின்றார்கள். பார்த்து விட்டு சொல்லுகின்றார்கள், மனிதர்களிலிருந்து தப்பிப்பார்களா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கின்றது. மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மன இச்சைகள், ஆசைகள், எப்படியாவது இந்த உலகத்தை நான் அடைய வேண்டும் என்ற அந்த மனோ இச்சைகளால் சூழப்பட்டு நரகத்திலே அவன் அடைந்து விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினரே, ஆம், சொர்க்கம் இப்படிப்பட்டதுதான். அந்த சொர்க்கத்திலே நாம் அடையக்கூடிய இன்பம் இருக்கின்றது, அது நிலையானது சொர்க்கம். அதே போன்ற நரகம், அதிலே இருக்கின்ற துன்பமும் துயரமும் கஷ்டமும் நிலையானது, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்க நரகத்தை அல்லாஹ் தஆலா அடைவதற்கான இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றான். சொல்வது நாம் இந்த உலகத்துல
என்னதான் சிரமத்தை அனுபவித்தாலும் அது ஒரு சிரமமே கிடையாது. அல்லது என்னதான் நான் சுகபோகமாக வாழ்கின்றேன் என்று சொன்னாலும் அதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு அடியானை, அதாவது நரகத்திற்கு முடிவான ஒரு அடியானை அழைத்து அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல ஜாலியாக வாழ்ந்த சுகபோகமான வாழ்க்கை, இதெல்லாம் கூடாதோ அதையெல்லாம் செய்து, எதையெல்லாம் தவறானதோ அதை எல்லாவற்றையும் செய்துவிட்டு நரகத்திற்கு தகுதியாயிட்டான். சரி, அவனை அழைத்து நரகத்திலே அல்லாஹ் முழுமையாக போட மாட்டானா, ஒரே ஒரு முக்கு எடுத்து பிறகு அல்லாஹ் இந்த நரகவாதியை பார்த்து கேட்பானா, நீ உலகத்துல ஏதாவது அனுபவிச்சிருக்கியா, சுகபோகங்களை அனுபவித்திருக்கிறாயா என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுவானா, அல்லாஹ் உன்மீது சத்தியமாக நான் உலகத்திலே எந்த சுகபோகத்தையும் அனுபவிக்கிறேன். ஏன்? நரகத்துடைய கடுமை அவ்வளவு. சரி, இன்னொரு அடியானை, சொர்க்கத்திற்கு முடிவான இன்னொரு அடியானை அழைத்து அவன் இந்த உலகத்திலே வாழும் நேரத்திலே கஷ்டம், சிரமம், ஏழ்மை எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டான், நோய் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொர்க்கம் என்பதை முடிவு செய்து விட்டால், பிறகு அந்த அடியானை சொர்க்கத்திலே ஒரு முக்கி எடுத்து பிறகு அல்லாஹ் தஆலா அந்த அடியாரிடம் கேட்பானா, நீ உலகத்தில் ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கியா என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுவானா, இல்லையா, என்னை உலகத்திலே துன்பம் தொட்டதே கிடையாது என்பதாக அந்த அடியான் சொல்லுவான். இதுதான் உலகத்திலே நாம் எதுவெல்லாம் பார்க்கின்றோமோ அது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. நாம் பெறக்கூடிய உன்னதமான உண்மையான வாழ்க்கை இருக்கின்றது என்று சொன்னால் அது சொர்க்கத்துடைய வாழ்க்கை. எனவேதான் நாம் நம்முடைய லட்சியம் சொர்க்கமாக இருக்கிறது. நம்முடைய லட்சியம் இந்த உலகமாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது அந்த உலகமாக இருந்தால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். யாரையும் விட்டு பிரிவதற்கு மனசு வராது. நம்ம காரை விட்டு பிரிவதற்கு மனசு வராது, நம்ம வீட்டை விட்டு பிரிவதற்கு மனசு வராது, நமக்கு பிரியமானவர்களை விட்டு மனசு வந்தாலும் வருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய ஆணை வந்துவிட்டால் சென்றுதான் ஆக வேண்டும், அது வேற விஷயம். ஆனாலும் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய லட்சியத்தை சொர்க்கமாக வைத்தால் இந்த உலகத்தை விட்டு மிக இலகுவாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் செல்லலாம். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் பூர்த்தி செய்வதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், நமக்கு ஒரு ருசி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய இபாதத் செய்வதிலே நான் எவ்வளவு இபாதத் செய்கின்றேனோ அந்த அளவிற்கு எனக்கு அங்கு இருக்கின்றது என்ற அந்த மன நிறைவு கிடைக்கும். நான் எவ்வளவு நல்ல செயல்களை செய்கின்றேனோ, தர்மம் செய்கின்றேன், யாருக்காவது நல்லது செய்கின்றேன், நல்ல செயல்களை செய்கின்றேன், இபாதத்துகள் செய்கின்றேன், குர்ஆனை ஓதுகின்றேன், என்னுடைய வீட்டார்களுக்கு தீனை சொல்லுகின்றேன், எல்லா செயல்களுக்கும் ஒரு ருசி இருக்கும். என்ன ருசி? இதையெல்லாம் நான் செஞ்சேன்னா நாளை மறுமை நாளையில அல்லாஹ் தஆலா எனக்கு எப்படிப்பட்ட உன்னதமான சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற அந்த மன நிறைவு. ஆக கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்து உயர்தரமான சொர்க்கம் இருக்கின்றது, அதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு 8 விதமான வாசல்களை வைத்திருக்கின்றதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உலகத்துல இதுவரைக்கும் எவ்வளவு மனிதர்கள் வந்தார்களோ, கோடான கோடி மக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து ஆரம்பித்து இந்த உலகத்துல இறுதியான ஒரு மனிதன் பிறக்கின்றானே அவன் வரைக்கும் அல்லாஹ் தஆலா 3 சஃப்புகளை நிறுத்துவான். வெறும் 3 சஃப்புகள். அதாவது அதில் சொர்க்கத்திற்குரியவர்கள், சொர்க்கத்திற்கு உரியவர்களை அல்லாஹ் தஆலா 3 சஃப்புகளாக நிறுத்துவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதில் 2 சஃப்பு என்னுடைய உம்மத்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உம்மத்தார்கள் சொர்க்கத்திற்குரியவர் எவ்வளவு பேருங்க. உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மக்கள் வந்திருக்காங்க, இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரே ஒரு சஃப்பு தான். கடைசி சஃப்பில் இருக்கக்கூடியவர்கள், முதல் 2 சஃப்பில் இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர் தான் முதலாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக சொன்னார்.
உலகத்தில் நிறைய உம்மத்துகள் வந்திருக்கலாம், ஆனால் அந்த உம்மத்துகள் எல்லாம் எங்களுக்கு பின்னால் தான் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். முதலாக என்னுடைய உம்மத்து தான் சொர்க்கம் செல்லும் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சொர்க்கத்தை முதலாக திறக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை, உன்னதமான அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நபி அவர்கள் தான் முதலாக சாவி போட்டு அந்த சொர்க்கத்தை திறந்து வைப்பார்கள் என்பதாக கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வாசல் 8 வாசல்கள் சொல்லப்படுகின்றது. பாபு ஸலா, பாபுல் ஜிஹாத், பாபுல் ரையான். அதாவது பாபு ஸலா தொழுகையாளிகளுக்கு என்ன ஒரு சொர்க்கம் இருக்கு. யார் தொழுகையிலே கண் குளிர்ச்சியுடன், மன மகிழ்வுடன், மன நிறைவுடன் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றினார்களோ அல்லாஹ்விற்கு அந்த தொழுகையாளிகளுக்கு பாபு ஸலா தொழுகையாளிகளுடைய வாசல் வழியாக அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள். பாபுல் ஜிஹாத், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே மகிழ்ந்து ஜிஹாதிற்கு சென்று அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதானார்களோ அவர்களுக்கு பாபுல் ஜிஹாத் என்ற ஒரு வாசலை வைத்திருப்பார். பாபுல் ரையான், யார் நோன்பு நோன்பதிலே மகிழ்ந்து மன நிறைவோடு நோன்பு நோற்றார்களோ அவர்களுக்கு பாபுல் ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். பாபு சதகாத், யார் தான தர்மங்கள் அதிகமாக செய்கின்றார்களோ அவர்கள் அந்த சதகானுடைய வாசல் வழியாக 4வது வாசலை சொன்னார். சொல்லிட்டே இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்களா, யா ரசூலல்லாஹ், இந்த முதல்ல சொன்னீங்க இந்த 4 வாசல் வழியாக, அந்த 4 வாசல் வழியாகவும் யாராவது போகக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்களா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிரித்து விட்டு, அபூபக்கரே, அது நீங்கள் தான் என்பதாக உன்னதமான ஒரு அந்தஸ்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார். இந்த 4 செயல்களையும் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உறுதியாக செய்யக்கூடியவர்கள். 5வது பாபுல் ஐமன் என்பதாக அந்த சொர்க்கத்தில் வாசலுடைய பெயராக இருக்கின்றது. 6வதாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற பெயருடைய ஒரு வாசல். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த வாசல் வழியாக யார் செல்வார்கள்? இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் நம்பாதவர்கள், வேற எதையுமே அவர்களுடைய நம்பிக்கைகள் தௌஹீதுடைய கொள்கையிலே ஏக இறைவனை ஏற்ற விஷயத்திலே மிக உன்னதமாக எது நடக்கின்றதோ, எனக்கு எந்த தீங்கு நடந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்தில் தான், எனக்கு என்ன சோதனை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் ஏற்பட்டது, எனக்கு என்ன நல்லது ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் ஏற்பட்டது என்ற நன்மை தீமைகள் அத்தனையும் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அவர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்வார் என்பதாக 6வது வாசலை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7வது ஒரு வாசல் இருக்கின்றது. அதுதான் பிர்ருல் வாலிதை. பெற்றோர்களுக்கு யார் பணிவிடை செய்தார்களோ, அவர்களுடன் கனிவுடன் நடந்தார்களோ, அவர்களுக்கு கண்ணியத்தை செய்தார்களோ, அவர்களை பராமரித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிர்ருல் வாலிதை, பெற்றோர்களை கண்ணியம் செய்தல் என்ற அந்த வாசல் வழியாக அந்த சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு 8வது ஒரு வாசல் இருக்கின்றது. அதற்கு ஹதீஸிலே பெயர்கள் வரவில்லை, அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், அதுதான் பாபுல் ஹஜ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஹஜ் செய்வதிலே தன்னுடைய மனதை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ், பாபுல் ஹஜ் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குள்ளே சொர்க்கத்துடைய வாழ்க்கை மிக சுகபோகமான வாழ்க்கை. அங்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. வயது ஆகிவிடுமோ என்ற அச்சம் இருக்காது, கவலை இருக்காது. என்னுடைய முடிகள் எல்லாம் வெண்மையாகின்றது என்ற கவலை இருக்காது. வயசாகிடுமோ என்ற கவலை இருக்காது. நோய் வருமோ என்ற கவலை இருக்காது. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டுமோ என்ற கவலை இருக்காது. எந்த கவலையும் இருக்காது. நோய் இருக்காது, கவலை இருக்காது. எப்பொழுதுமே அல்லாஹ் தஆலா சுகமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திலே வைத்திருப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு, நினைத்த பழங்களை சாப்பிடலாம், நினைத்த உணவுகளை சாப்பிடலாம். அங்க என்ன செய்யாதீங்க, நான் நிறைய பழங்களை சாப்பிடுவதால் எனக்கு எந்த சுகரும் வராது. சுகர் வந்துடுமா? பயமில்லை. சுகர் வரும் என்ற பயம் இல்லை. இறைச்சிகளை நிறைய சாப்பிடுவதால் பிபி வரும் என்ற அச்சம் இல்லை. அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை.
நினைத்த பழங்களை சாப்பிடலாம், நினைத்த இடத்திலே சாப்பிடலாம், நினைத்ததை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய உன்னதமான இடம்தான் சொர்க்கம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அந்த சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளை அல்லாஹ் தஆலா வாரத்திற்கு ஒரு முறை அழைத்து சந்திப்பானாம். எப்படி நம்ம ஜும்மாவிற்கு ஒன்று கூடுகின்றமே அது மாதிரி வெள்ளிக்கிழமைகளை அழைத்து அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாசிகளை அழைக்கப்படுவான். அல்லாஹ் தஆலா அவர்களை அழைக்கின்ற என்பதாக ஒன்று கூடுவார்கள் சொர்க்கவாதிகள். அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், சொர்க்கவாதிகளே அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டார் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் எங்களை மன்னித்தாய், எங்கள் மீது கிருபை செய்தாய், எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தாய், இதை விட வேறு என்ன வேண்டும் யா அல்லாஹ் என்பதாக அந்த அடியார்கள் சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, இன்னொரு விஷயம் இருக்கின்றது, தெரிந்தவரிடத்தில் கேளுங்கள். சரி, யாருக்கு கேட்கிறது என்பதாக திரும்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒன்று இருக்கின்றதாக சொல்லுகிறானே, என்ன விஷயம்? சொல்லுவார்களாம், அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்தினால் தான் நான் சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்தேன், எனவே நீங்கள் இதை கேளுங்கள், யா அல்லாஹ் எங்கள் மீது நீ கோபப்படாதே என்பதாக கேளுங்கள் என்பதாக அந்த அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் எங்கள் மீது கோபப்படாதே. அல்லாஹ் சொல்லுவானாம், இனி நான் உங்கள் மீது எக்காலமும் கோபப்படவே மாட்டேன் என்ற உறுதியை கொடுப்பான். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்பார்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒன்று இருக்கின்றது சொல்லுகின்றார்கள், அது என்ன விஷயம் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்களாம், நான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கான அந்த வாய்ப்பை கேளுங்கள் என்பதாக சொல்லப்படும். அடியார்கள் எல்லாம் சொல்வார்கள், சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்வார்கள், யா அல்லாஹ் உன்னை நாங்கள் காண வேண்டும், அல்லாஹ் தஆலா தன்னுடைய தரிசனத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வே நாம் இந்த சொர்க்கத்துடைய குர்ஆனை நாம் எடுத்து படிச்சோம்னு சொன்னால் நிறைய இடங்கள்ல சொர்க்கத்துடைய நியாமத்துகளை பற்றி சொல்லும். ஏன் தெரியுங்களா? ஏன் மீண்டும் மீண்டும் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது சலம் அல்ல, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மிக குறுகிய காலம் தான் நாம் வாழும் காலம் என்பது மிக குறுகிய காலம். கண் மூடி கண் திறப்பதற்குள்ளாக நம்முடைய காலங்கள் கழிந்துவிடும். ஆனால் நிரந்தரமாக நிலையாக நாம் இருக்க போகும் இடம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நாமெல்லாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசைகளை இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல விஷயங்களை, நன்மையான விஷயங்களை நாம் செய்தால் உயர்தரமான சொர்க்கத்தை அடையலாம் என்ற ஆசையை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீட்டார்களுக்கும் சொல்ல வேண்டும். வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. உயர்தரமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம் அனைவரையும் கொண்டு சேர்ப்பானாக. ஆமீன். வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.